வெல்கம் டு தமிழ் தரவு சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது பேசிக் மெஹந்தி சீரீஸ். இதில் மெஹந்தி தெரியாதவங்க கூட ஈஸியாக மெஹந்தி போட கற்றுக்கலாம். நார்மலாக மெஹந்தி கோர்ஸில் ஷாப்லேருந்து மெஹந்தி வாங்கிட்டு வந்து டிசைன்ஸை சொல்லி தருவாங்க. நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக டைரெக்டாக டிசைன்ஸ்குள்ளே போகாமல் மெஹந்தி பேஸ்ட் எப்படி பண்ணுறதுங்கிறதுலேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த வீடியோ சீரீஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த சீரீஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா மெஹந்தி பேஸ்ட் ப்ரிப்ரேஷன். அது ஃபஸ்ட்டு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும்னு பார்க்கலாம். மெஹந்தி பவுடர், லெமன் ஜூஸ், டீ டிகாஷன், மெஹந்தி ஆயில், சுகர் அண்ட் பிளெண்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் வந்து 5 ஸ்பூன் மெஹந்தி பவுடர் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 2.5 ஸ்பூன் சுகர் சேர்க்குறோம். சுகர் எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மாய்ஸ்சரைஸ்க்காக சேர்க்குறோம். ஏன்னா இப்போ இருக்கிற வெயில் காலத்தில் போட்டோம்னா சீக்கிரமாக ட்ரை ஆகிடும். அந்த மாதிரி இல்லாமல் சுகர் சேர்க்கும் போது மாய்ஸ்சரைஸாக இருக்கும், அவ்வளோ சீக்கிரமாக ட்ரை ஆகாது. இதனால வந்து நம்மளுக்கு கலரும் நல்லா வரும். ட்ரை ஆச்சு அப்படின்னாக்கா நம்மளுக்கு கலர் அவ்வளோவா வராது. பீல் ஆஃப் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. சுகர் போடுறதுனால அவ்வளோ சீக்கிரமாக பீல் ஆஃப் ஆகாது, நல்லா ஸ்டிக்கியாக இருக்கும். அந்த பர்பஸ்க்காக தான் நம்ம வந்து சுகர் சேர்க்குறோம். இது மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு இது வந்து மெஷரிங் கப்பு. இதில் வந்து 10 ml மெஹந்தி ஆயில் நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். அது வந்து லிட்டில் நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டீ டிகாஷன், இது வந்து 1 ஸ்பூன் டீ பவுடரும் அதுக்கப்புறம் 4-5 லவங்கம் போட்டிருக்கேன். போட்டு வந்து டிகாஷன் எடுத்துருக்கேன் நான். இது கொஞ்சம் வார்மாக இருக்கணும். நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் வந்து வார்மாக இருக்கணும். இதுவும் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும். லெமன் ஜூஸ் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. கொஞ்சம் கூட லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணணும். அப்புறம் மிக்ஸ் பண்ணும்போதே அந்த சுகர்லாம் மெல்ட் ஆகிடும். அதுக்காக தான் கொஞ்சம் வார்மாகவே நம்ம சேர்க்குறோம் டிகாஷனை. நீங்கள் இந்த மெஹந்தி பேஸ்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது மிக்ஸ் பண்ணுறது வந்து இந்த மாதிரி பவுலில் தான் பண்ணணுன்ட்டு கிடையாது. ஏதாவது ஏர்டைட் கண்டெய்னர் அந்த மாதிரி பவுல் இருந்தால் கூட அதில் மிக்ஸ் பண்ணி அப்படியே டைட்டாக மூடி வச்சிங்கனாக்கா கூட நல்லாயிருக்கும். நீங்கள் சுகராக தெரியும் அது ஆக்சுவலி. ஸோ இது எல்லாமே மெல்ட் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும்.
நல்லா இப்படி லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்க, நல்லா சுகரும் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்படி எடுத்தோம்னா இப்படி ஃப்ளோ ஆகணும். அவ்வளோதான், மெஹந்தி பேஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஃபுட் கவர் ரேப் எடுத்து இப்படி கவர் பண்ணிக்கணும். உள்ளார காற்று போகாத மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணணும். இந்த மாதிரி ஃபுட் ரேப் வச்சு நம்ம நல்லா ரேப் பண்ணி விட்டு டெஸ்டிங்காக சின்னதாக ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி இது மேலே இப்படி வச்சிடலாம். வச்சுட்டு இது மேலே ஏதாவது ஒரு சின்ன வெயிட் மாதிரி வைக்கலாம், இல்லை இந்த மாதிரி எடுத்து வைக்கலாம். ஜஸ்ட் இவ்வளோ வெயிட் வேணாம், ஜஸ்ட் உங்களுக்கு சாம்பிளுக்காக காமிக்கிறேன் நான். இந்த மாதிரி ஒரு வெயிட் வந்து இப்படி மேலே வச்சுட்டோம் அப்படின்னாக்கா இது வந்து எவ்வளோ நேரம் இருக்கும் அப்படின்னா 8 to 10 hours வரைக்கும் இருக்கலாம். மினிமம் வந்து 8 hours வைக்கலாம். எமர்ஜென்சிக்கு வந்து 8 hours வைக்கலாம், இல்லைன்னா 10 hours வைக்கலாம். 24 hours கூட சில பேர் வைப்பாங்க. ஸோ இதோட டையிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஆஃப்டர் 10 hours கழித்து நம்ம பார்க்கலாம். ஆஃப்டர் 10 hours கழிச்சு டை எப்படி ரிலீஸ் ஆகிருக்குங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.